மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீ எத்துனது போதான் முந்தான முடிஞ்ச படத்துல பாக்கியராஜ் மயம் மூன்று வச்சிரும் போய் ஊர்வசி தெரியாம கழுவி சமைச்சு துண்டா வருங்க. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கு. கும்பகோணத்துல என்ன விலை, உங்க ஊர்ல என்ன விலைங்கிறத கம்பேர் பண்ணி சொல்லுங்க. காய்கறி வாங்க நான் போல எங்க வீட்டுக்காரே போவாரு. மங்களகரமான தக்காளியில இருந்து அரைஞ்சு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோ இருக்குமா? 2.5 கிலோ. 2.5 கிலோ எவ்வளவு? 50 ரூபா. 2.5 கிலோ 50 ரூபா. 1 கிலோ வாங்கினா 20 ரூபா. 1 கிலோ 20 ரூபா, 2.5 கிலோ 50 ரூபா. இப்போ எல்லா கணக்கு சரிதான். உங்க ஊர்ல தக்காளி என்ன விலை சொல்லுங்க. நான் தூக்கி பார்த்து 2.5 கிலோ இருக்கும். 2 கிலோ இருக்கும் மச்சான், 2.5 கிலோ. முள்ளங்கி எவ்வளவு? வந்து 1 கிலோ. முள்ளங்கி 1 கிலோ. ஆமா. எவ்வளவு? 20. 20 ரூபா. முள்ளங்கி 1 கிலோ கும்பகோணத்துல 20 ரூபா. உங்க ஊர்ல எவ்வளவுன்ட்டு சொல்லுங்க. வெண்டைக்காய் 1 கிலோ எவ்வளவு? 1 கிலோ 50 ரூபா. 30 ரூபாய்க்கு வாங்கினேன். 1 கிலோ 50 ரூபாயா? 30 ரூபாய்க்கு கேட்டீங்க. கேரட் 1 கிலோ 20 ரூபா. 20 ரூபா. பரவாயில்ல, கேரட் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயத்தை வச்சு வை. வெங்காயம் எவ்வளவு? கிலோ 30 ரூபா. கிலோ 30 ரூபா. சின்ன வெங்காயம் எவ்வளவு? 2 கிலோ. 2 கிலோ 60 ரூபாயா? குறைச்சு போடுவாங்களே. இப்போ எடையை குறைச்சி போட்டாங்கன்னா விலை கம்மியாக வரும். இல்லை அப்படி சொல்லலை. இது விற்கிற விலை 1 கிலோ 30 ரூபா, 2 கிலோ வாங்கினா 50 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் கேட்டேன். ஆமாக்கா 1/2 கிலோ எவ்வளவு? 1/2 கிலோ 30 ரூபா. 1/2 கிலோ 30 ரூபா. சரி, சவுசு மட்டும் 2 மட்டும் இருக்கே, 10 ரூபா. 2 சவுசு 10 ரூபா. நம்ம இதை வீணாக்கி கீழே போட தானே போகிறேன். கீழே போட போறேன். காஞ்சி போய் அதுக்காண்டி தான். ஏன் நான் காஞ்சி வேணா சமைக்க தான் செய்கிறேன். ஒரு நேரம் பிரிட்ஜில் 2 பீட்ரூட் இருக்கு, எடுத்துட்டு வா. பீட்ரூட் ஃப்ரிட்ஜில் இருக்கு, பத்திரமா வச்சிருக்கேன். அதை கூட வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு வா பார்ப்போம். இல்லை நான் போய் எடுத்துட்டு வர மாட்டேன். காட்டலாம் பார்ப்பாங்களா? என்ன குக்கர் வெளியில் உட்காரு. என்ன வேணும் உனக்கு? இந்த முருங்கைக்காய் இங்கே பாருங்க, 3 முருங்கைக்காயை கட்டி கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டா எவ்வளவு? 20 ரூபா. 20 ரூபாய் 3 முருங்கைக்காய். நான் என்ன சொல்கிறேன், ஒரு பொருள் விலை அதிகமாக விற்றா அதை வாங்கக்கூடாது. இப்போ இந்த பாருங்க, நல்ல இங்கூட்டு அவரைக்காய் இருக்குது. இது எவ்வளவு? 20 ரூபா தானா? அது மாதிரி விலை கம்மியாக உள்ள காய்கறிகளை வாங்கிக்கிறது. இந்த முருங்கைக்காயை போய் 20 ரூபா கொடுத்து வாங்கலாட்டீங்க. அது பாருங்க, சொறி இந்த மாதிரி இருக்குது. கோடை வந்தால் தான் முருங்கைக்காய் பச்சையாக இருக்கும். கிலோ 120 ரூபாயா? 140. 140 ரூபாய் முருங்கைக்காய். அதிகமாக விலை விற்கும்போது முருங்கைக்காய் வாங்கலாட்டி இருக்குது. பாருங்க, அதுலேயே பாதி காணம் வெட்டி கொடுத்துருக்காங்க. சும்மி பேர் இப்படிலாம் வாங்கக்கூடாது. ஆமாம். முட்டைக்கோசு கிலோ 20 ரூபா. கிலோ 20 ரூபா. இது நான் என்ன செஞ்சுருக்கலாம், உங்களை உட்கார வச்சு எடுத்துட்டு நான் உங்களை பேச விட்டுருந்துருக்கணும். உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு சொல்கிறேன்ல. 20 ரூபா. கத்திரிக்காய் 1/2 கிலோ எவ்வளவு? அது 20 ரூபா. 20 ரூபா. எல்லாம் 20 ரூபா 20 ரூபா 20 ரூபா. உருளைக்கிழங்கு கிலோ 20 ரூபா. கிலோ 20 ரூபா. உருளைக்கிழங்கு எனக்காக வாங்கிட்டு வந்துருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அவரைக்காய் தாங்க இருக்கிறதுலே 1 கிலோ. 1 கிலோ 20 ரூபா. 1 கிலோ 20 ரூபா. அவரைக்காய் தான் நிறைய தெரியுது. நான் கூட கேட்டேன், எதுக்கு அவரைக்காய் போய் இவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்ட்டு. 20 ரூபா தானே. சரி, பொறிச்சு தள்ளிடுவாங்களே. சாம்பாரில் விட்டால் திங்க மாட்டேங்க. நானும் இவர் தான் திங்க வேண்டியிருக்கு. அதுக்கு சைடிஷ் மாதிரி செஞ்சாலாவது வெறும் வயலையாக திங்கலாம். பீன்ஸு 1/2 கிலோவா? அது வந்து 30 ரூபாய்க்கு வாங்கினேன். 3/4 கிலோ இருக்கும். 3/4 கிலோ 30 ரூபா. இது எவ்வளவு? 10 ரூபா. பாருங்க மக்களே, இந்த காண்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தான் இருக்குது. புதினா வேணாம்? இல்லை, விலை கூட. விலை கூட. இது 10 ரூபா. சரி, என்ன செய்ய, வேற எல்லாம் சொல்லியாச்சா? எல்லா காய் என்ன காய் இருக்கு உங்களுக்கு தான். அதே விலையை கூட்டு. விலையை கூட்டுறா கணக்கில் வீக் ஆச்சு. அப்படியே கூட்ட தக்காளி சொன்ன விலை விட்ட. எவ்வளோ சொன்னேன்? 50 ரூபா. 50. 20 70. இது 20ஆ? 30. 100. 50 60 70 100. இது 20ஆ? 120. 140. இது 50ஆ? 60. 140 ஒரு 60ம் 200. 220. 240. அது 30 ரூபா. அது 30 ரூபாயா? 220 30 250. 260. 280. இது 20 ரூபாயா? 80 300. 320. 350. 360.
அவ்வளோதானா? அவ்வளோதானா? 360 ரூபாய்க்கு காய்கறி வாங்கியிருக்கு. இந்த காய்கறி எங்களுக்கு எத்தனை நாளைக்கு வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு வரும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அப்படியே வரும்பீங்க நீங்கள். ஆமாம். செத்து போச்சு இந்த காமெடி. செத்து போய் பல மாதம் ஆச்சு. தோண்டி தோண்டி யாரையும் சொல்லக்கூடாது. அவ்வளோதாங்க. இதுவே எங்கள் வீட்டுக்கு 1 மாதத்துக்கு வாங்கின காய்ச்சி 10 நாளைக்கு வாங்கின காய்கறி. தீர முடிக்க வச்சுக்க வேண்டியதான். தீர முடிக்கு வரும். ஆமாம். எனக்கு என்னங்க செய்ய தெரியும்? இதை வச்சு என்ன செய்வேன்? சாம்பார் செய்வேன். இதுவும் சாம்பாரில் தான் போட முடியும். இந்த பாவக்காய் ஆசையாக இருக்குன்னு வதக்கணும். நானும் அவங்க வீட்டுக்காரர் தான் திங்கணும். பயிரை திங்க மாட்டாங்க. என் மைண்டுக்கு பிடிச்சது இதில் என்ன, உருளைக்கிழங்கு கூட திங்க மாட்டேங்கிறாங்க. கேரட் வேணால் பச்சை எடுத்து திம்பாங்க. வெண்டைக்காய் தருணுக்கு பிடிக்கும். மற்றபடி எந்த காய்கறியும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என்ன செய்ய? நமக்கு தான் காய்கறி சாப்பிட்டா தான் உடம்புக்கு தெம்பு வரும். இந்த குழம்புல சாம்பாரில் போட்டு இப்போ தண்ணி சாறு இறங்கும்ல, அது சாப்பிட்டாலே உடம்பு நல்லது தான். நல்லதுதான். அப்படியே காய்கறி சாப்பிடுங்கன்றாங்க. காய்கறி சாப்பிட்ற மாதிரி ருசியாக சமைச்சிங்கன்னா சாப்பிடுவாங்க. நீ தலைக்கெல்லாம் எல்லாத்தையும் 1/2 கிலோ அவரைக்காய் ஒரே குழம்புல போட்டா அவரைக்காய் நம்ம போடுவோண்ணா. சாப்பிட்றது எப்படி இருக்கும்? பச்சைக்காய் போட்டேன்னா அது வேறு காய் இல்லாதனால என்ன இந்த இப்படி ஒன்றும் இல்லை. எங்கள் பாப்பா ஒரு தக்காளி எடுத்து வாயில் வச்சுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டார், எச்சு துப்பி வச்சுருப்பாங்க, மூண்டு வச்சுருப்பாங்க, அதை கொடுத்தா போய் இருந்துடும். இந்த பிள்ளைக்கு 2 பல்லு இருக்குது. இல்லைம்மா, கழுவி கொடுன்னு தான் சொன்னேன். உண்மைதான். கழுவி தான் கொடுக்கணும். கழுவி தானே கொடுக்க சொன்னேன், அதை சொல்லலை நீண்ணா. கழுவி தான் கொடுக்கணும். கழுவாமல் பிள்ளைங்க எடுத்து வாயில் வைக்க லோடு என்ன ஊரில் எத்தனது இந்த பிள்ளைங்க ஒரு சின்ன பிள்ளை கொடுத்து நேராக எடுத்து வாயில் தான் வைக்கும். அது கழுவி கொடுன்னு தான் சொன்னேன். சரி கோவம் வந்துருக்கு, நான் என்ன செய்ய? கழுவி கொடு. அது என்ன ஊரில் அறுவடை செஞ்சது வயக்காட்டில் தானே கிடக்கும். என்ன செய்ய? கழுவி கொடுத்தா நல்லா சாப்பிட்டு போகுது. வயக்காட்டில் கிடக்காது, கரிசக்காட்டில் கிடக்கும். வயல் வேற, கரிசக்காடு வேற. அது உண்மைதான். உனக்கு தெரிஞ்சது. அம்மா ஃபோன் பண்ணாங்க இப்போ யூடியூப்ல இருந்து, டவுட்டு கேட்டாங்க. ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. இது எனக்கு இதே ஒரு பிஸ்னஸாக மாற்றலாமான்னு தோணுது. யூடியூப் டவுட்டு சொல்லி கொடுத்து சரி அதை ஒரு தனியாக ஏர்னிங் பண்ணலாமான்னு. ப்ரமோஷனுக்கு எங்கள் வீட்டுக்காரர் நம்பர் கொடுத்தேன். ஒரு வண்டிக்கு ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. அதனால ப்ரமோஷன் பண்ணுறது ஃபோன் பண்ணுங்க தயவு செஞ்சு. ஆமாம் பாவம். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறீங்க நல்லா இருக்கீங்களான்ட்டு. நல்லா இருக்கோம். உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். எனக்கே நீ ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி என்னை உணர்வு வச்சுறீங்க. எனக்கு சிரிப்பாக வந்துருச்சு. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் நல்லா இருக்கும். பாப்பா நல்லா இருக்கு. இந்த இப்படி சரி. எவ்வளோ நிமிஷம் இருக்கு? 8 நிமிஷம் வந்துருச்சா? போதும், அதுக்கு மாரி பார்க்க மாட்டாங்க. பாய் பாய். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹை பாயிண்ட் கொடுங்க. பாய் சொல்லுமா? பாய் சொல்லு. பாய் சொல்லு போ.